உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. இளம் நுகர்வோருக்கு நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அரசு அறிவிக்கை 2025-26 நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 முக்கிய அம்சங்கள் குறித்து இன்றைய இளம் நுகர்வோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சென்னை மாநகரில் செயல்படும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்களின் மாணவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் ஒரு நாள் பயிற்சி வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களில் செயல்படும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்களுடன் ஒருங்கிணைந்து அந்தந்த மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகங்கள் உதவியுடன் குடிமக்கள் நுகர்வோர் குறைதீர் மன்றங்களின் வழியாக மாணவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நாள் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும். இதற்கான செலவு தமிழ்நாடு நுகர்வோர் நல நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும். நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை தடுப்பதற்காகவும் நுகர்வோர் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காணவும் வழிவகை செய்கிறது. நுகர்வோர் சட்ட வரையறை. சட்டத்தின் பார்வையில் நுகர்வோர் என யார் கணக்கில் கொள்ளப்படுகிறார்கள் என்பதை 2019 சட்டத்தின் பிரிவு 2 விளக்குகிறது. குறிப்பிட்ட விலையை செலுத்தி அல்லது வாக்குறுதி அளித்து அல்லது ஓரளவு செலுத்தி மற்றும் ஓரளவு வாக்குறுதி அளித்து அல்லது ஒத்திவைக்கப்பட்ட பணம் செலுத்தும் முறையின் கீழ் எந்தவொரு பொருட்களையும் அல்லது சேவைகளையும் வாங்கும் மற்றும் அத்தகைய பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் நபர் நுகர்வோர் என கருதப்படுகிறார். நுகர்வோர் அல்லாதவர் யார்? தயாரிப்பு பொருட்களை இலவசமாக பெறுபவர்கள், சேவைகளை இலவசமாக பெறுபவர்கள், மறு விற்பனைக்காகவோ அல்லது மற்ற வணிக நோக்கங்களுக்காகவோ தயாரிப்புகளை வாங்குபவர்கள், ஏதேனும் வணிக நோக்கம் சார்ந்து சேவைகளை பெறுபவர்கள், சேவை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேவைகளை பெறுபவர்கள். அம்சம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 ஒழுங்குபடுத்தி ரெகுலேட்டர். தனி ஒழுங்குபடுத்தி இல்லை. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் CCPA அமைக்கப்படும். நுகர்வோர் நீதிமன்றம் கன்சியூமர் கோர்ட். விற்பனையாளர் அலுவலகம் உள்ள இடத்தில் மட்டுமே வழக்கு தொடர முடியும். புகார் அளிப்பவர் வசிக்கும் அல்லது வேலை செய்யும் இடத்தில் வழக்கு தொடரலாம். பொருள் பொறுப்பு ப்ராடக்ட் லயபிலிட்டி. எந்தவிதமான உரிய விதிமுறைகளும் இல்லை, ஆனால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலாம். பன்முகமான சேதத்திற்காக நுகர்வோர் இழப்பீடு கோரலாம். மீள் நிதி வரம்பு பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன். மாவட்டம் 20 லட்சம் ரூபாய் வரை, மாநிலம் 20 லட்சம் முதல் 1 கோடி வரை, தேசியம் 1 கோடி ரூபாய்க்கு மேல், மாவட்டம் 50 லட்சம் ரூபாய் வரை, மாநிலம் 50 லட்சம் முதல் 2 கோடி ரூபாய் வரை, தேசியம் 2 கோடி ரூபாய்க்கு மேல். மின்னணு வர்த்தகம் இ-காமர்ஸ். எந்த விதிமுறையும் இல்லை. நேரடி விற்பனை விதிகள் மின்னணு வர்த்தகத்துக்கும் பொருந்தும். நீதிமன்ற மெதுவாக்க மையங்கள் மீடியேஷன் செல்ஸ். சட்டப்படி எந்த விதிமுறையும் இல்லை. நீதிமன்றம் மத்தியஸ்தம் மூலம் தீர்வுகளை பரிந்துரைக்கலாம். நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 முதன்மை நோக்கங்கள். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்தல், குறை தீர்க்கும் 3 அடுக்கு முகமைகள், சிக்கல்களுக்கு விரைவான உடனடி தீர்வுகள், ஒழுங்குமுறை ஆணையத்தை நிறுவுதல், நவீன சந்தைப்படுத்துதலுக்கு தகுந்தவாறு பாதுகாப்பு விதிகளை மாற்றியமைத்தல், நேரடி விற்பனை. நுகர்வோரை விழிப்புணர்வோடு இருக்க தயார்படுத்துதல், நியாயமற்ற வணிக நடைமுறைகளை கட்டுப்படுத்துதல். நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் மாற்றங்கள். 2019 சட்டத்தில் கூடுதலாக உற்பத்திக்கான பொறுப்பு அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் குறைபாடுகள், தயாரிப்புகள் அல்லது சேவைகளில் உள்ள குறைபாட்டால் நுகர்வோருக்கு ஏற்படும் எந்த ஒரு சிக்கலுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். மற்றொரு சிறப்பம்சம் என்னவெனில், பொருள் உற்பத்தியாளர்கள் அல்லது சேவை வழங்குநர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஒருதலைப்பட்ச நியாயமற்ற ஒப்பந்தங்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
நியாயமற்ற வணிக நடைமுறைகள் என்பதன் வரையறை யாதெனில், தவறாக வழிநடத்தும் மின்னணு விளம்பரம், குறைபாடுள்ள பொருட்களை திரும்பப் பெறவோ அல்லது திரும்பப் பெற மறுப்பது மற்றும் 30 நாட்களுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பணத்தை திரும்பப் பெறுவது போன்றவற்றை உள்ளடக்கியதாக திருத்தப்பட்டுள்ளது. இணைய வழி கொள்முதல் செய்பவர்கள் பிரபலங்களால் விளம்பரம் செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான ஒப்புதல் 2019 சட்டத்தின் வரம்பிற்குள் அடங்கும். உணவு பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்தல் சட்டம் 2006 வரையறுக்கப்பட்டுள்ளபடி உணவு என்ற வார்த்தையை உள்ளடக்கிய வகையில் பொருட்கள் என்பதன் வரையறை திருத்தப்பட்டுள்ளது. மேலும் 2019 சட்டத்தின்படி உணவு விநியோக இணையதள சேவை நிறுவனங்களையும் உள்ளடக்கியது. 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட வரம்பிற்குள் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களை கொண்டு வருவதற்காக சேவைகள் என்பதன் பிரிவில் தொலைத்தொடர்பு எனும் தனிப்பகுதி கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் உரிமைகள். பாதுகாப்பு உரிமை. உடல் நலம் மற்றும் உயிருக்கு ஆபத்தான பொருட்கள், தயாரிப்பு மற்றும் சேவைகளுக்கு எதிராக பாதுகாக்கப்படும் உரிமை. தகவல் அறியும் உரிமை. தவறான விளம்பரங்கள் மற்றும் மோசடி வேலைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கும், தேவையான பொருட்கள் அல்லது சேவைகளை சரியான முறையில் தேர்வு செய்வதற்கு முழுமையான தகவல்களை பெறுவதற்கும் உரிமை. தேர்ந்தெடுக்கும் உரிமை. பொருட்கள் அல்லது சேவைகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை. கருத்துரைக்கும் உரிமை. பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரத்தை நிர்ணயிப்பதிலும் அரசாங்க கொள்கைகளை வகுத்து செயல்படுத்துவதிலும் நுகர்வோர் விருப்பங்களை முதன்மைப்படுத்தும் உரிமை. குறைதீர் உரிமை. குறைபாடுள்ள தயாரிப்புகள் அல்லது திருப்தியற்ற சேவைகளால் ஏற்படும் இழப்புகளுக்கு நியாயமான இழப்பீடு பெறும் உரிமை. நுகர்வோர் விழிப்புணர்வுக்கான உரிமை. தகவல் அறிந்த நுகர்வோராக இருப்பதற்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கான உரிமை. நியாயமற்ற வணிக நடைமுறைகள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 2 கீழ் 47 நியாயமற்ற வணிக நடைமுறைகள் என சிலவற்றை குறிப்பிடுகிறது. அவை பின்வருமாறு: உண்மையானது போன்ற போலியான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது குறைபாடுள்ள சேவைகளை வழங்குதல், வாங்கிய பொருட்கள் அல்லது வழங்கப்பட்ட சேவைகளுக்கு ரொக்க ரசீது அல்லது ஒப்புகைச் சீட்டுகளை வழங்காமல் இருப்பது, பொருட்களையோ அல்லது சேவைகளையோ திரும்பப் பெறவோ அல்லது திரும்பப் பெற மறுப்பது மற்றும் பொருட்களையோ அல்லது சேவைகளையோ வாங்குவதற்கு தரப்பட்ட தொகையை திருப்பித் தராமல் இருப்பது, நுகர்வோரின் தனிப்பட்ட தகவல்களை ஊடகங்களில் வெளியிடுதல், தவறான உண்மைகளை வெளிப்படுத்துவதன் மூலமோ அல்லது தயாரிப்புகள் அல்லது சேவைகளின் விளைவு பற்றிய ஆபத்தான உண்மைகளை வெளியிடாமல் இருப்பதன் மூலமோ பொருட்களை உண்மைக்கு மாறாக சித்தரிப்பது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 முக்கிய விதிகள். 2019 சட்டத்தின்படி நுகர்வோருக்கு 3 வகையிலான தீர்வுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. 1. ஒன்றிய நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம். 2. நுகர்வோர் குறைதீர் முகமைகள். 3. நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். 1. நுகர்வோரின் உரிமைகளை மீறுதல், நியாயமற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் நலன்களுக்கு பாதகமான விளம்பரங்கள் தொடர்பான விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் நுகர்வோரின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை நிறுவியுள்ளது. 2. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி தேவைப்படும் ஒன்றிய ஆணையத்தின் தலைமை ஆணையரையும் மற்ற ஆணையர்களையும் ஒன்றிய அரசு நியமிக்கும். 3. இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்பாடுகளை செய்வதற்கு தேவையான அனுபவம் மற்றும் தகுதிகளை கொண்ட பொது இயக்குனர் மற்றும் கூடுதல் இயக்குனர், இயக்குனர், இணை இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் ஆகியோரை கொண்ட ஒரு புலனாய்வு பிரிவை கொண்டிருக்க வேண்டும். மத்திய நுகர்வோர் ஆணையம் செயல்பாடுகளும் கடமைகளும். 2. மனுதாரருக்கு பொருளின் மதிப்பு தொகையினை திரும்ப பெற்றுத் தருதல் அல்லது இழப்பீட்டுத் தொகையினை பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு திரும்ப பெற்றுத் தருதல். 3. சேவை குறைபாடு இருப்பின் அதனை நிவர்த்தி செய்தல். 4. நேர்மையற்ற வணிக முறைகளை தொடராமல் தடுத்தல். 5. ஆபத்தான பொருட்களின் விற்பனையை
தடை செய்தல். 6. புகார்தாரரின் வழக்கு செலவின தொகையை பெற்றுத் தருதல். நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள். தேசிய ஆணையம், மாநில ஆணையம், மாவட்ட ஆணையம். மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம் மற்றும் தேசிய ஆணையம் ஒப்பீட்டு ஆய்வு. வேறுபாட்டின் அடிப்படை. மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம், தேசிய ஆணையம். பொருள்: மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். பணவியல் அதிகார வரம்பு: 50 லட்சம் ரூபாய் வரையிலான பொருட்கள் மற்றும் சேவைகள் மற்றும் கோரப்படும் இழப்பீடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க முடியும். 50 லட்சம் ரூபாய் முதல் 2 கோடி ரூபாய் வரையிலான பொருட்கள் மற்றும் சேவைகள் மற்றும் கோரப்படும் இழப்பீடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க முடியும். 2 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் மற்றும் சேவைகள் மற்றும் கோரப்படும் இழப்பீடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க முடியும். காலம்: ஒவ்வொரு உறுப்பினரும் 5 வருட காலத்திற்கு அல்லது 65 வயது வரை பதவியில் இருக்க வேண்டும். எது முந்தையதோ அது கணக்கில் கொள்ளப்படும். ஒவ்வொரு உறுப்பினரும் 5 வருட காலத்திற்கு அல்லது 67 வயது வரை பதவியில் இருக்க வேண்டும். எது முந்தையதோ அது கணக்கில் கொள்ளப்படும். ஒவ்வொரு உறுப்பினரும் 5 வருட காலத்திற்கு அல்லது 70 வயது வரை பதவியில் இருக்க வேண்டும். எது முந்தையதோ அது கணக்கில் கொள்ளப்படும். மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம் மற்றும் தேசிய ஆணையம் ஒப்பீட்டு ஆய்வு. வேறுபாட்டின் அடிப்படை. மாவட்ட ஆணையம். 1. தீர்வு அதிகார படிநிலை. முறைப்பாட்டின் தன்மை. ஒரு மாவட்டத்தின் எல்லைக்கு உட்பட்ட அசல் வழக்குகளை மட்டுமே விசாரிக்க முடியும். மாநில எல்லைக்கு உட்பட்ட மாவட்ட குறைதீர் மன்றங்களின் ஆணைக்கு எதிரான அசல் வழக்குகளையும் மேல்முறையீடுகளையும் இப்பிரிவு விசாரிக்கலாம். மாநில ஆணையத்தின் ஆணைக்கெதிரான அசல் வழக்குகளையும் மேல்முறையீடுகளையும் இப்பிரிவு விசாரிக்கலாம். உறுப்பினர்கள். தலைவரை தவிர இதற்கு குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் உள்ளனர். தலைவரை தவிர இதற்கு குறைந்தது 2 உறுப்பினர்கள் உள்ளனர். தலைவரை தவிர இதற்கு குறைந்தது 4 உறுப்பினர்கள் உள்ளனர். உள்ளடக்கிய பகுதி. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை உள்ளடக்கியது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை உள்ளடக்கியது. முழு நாட்டையும் உள்ளடக்கியது. தலைவர், மாவட்ட நீதிபதி அல்லது அதற்கு சமமானவர், உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது அதற்கு சமமானவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது அதற்கு சமமானவர். யார் புகார் அளிக்கலாம்? விரைவான நிவாரணம் வழங்குவதற்காக நிறுவப்பட்ட நுகர்வோர் ஆணையங்கள் பகுதியளவு நீதித்துறை அமைப்புகளாக இருப்பதால் நுகர்வோர் ஒரு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. நுகர்வோர் தானே புகார்களை தாக்கல் செய்யலாம் மற்றும் விசாரணையின் போது தாங்களே பிரதிநிதித்துவப்படுத்தலாம். நுகர்வோர் விரும்பினால் ஒரு நுகர்வோர் சட்ட ஆலோசகரின் சேவைகளை பெறுவதற்கும் அனுமதிக்கப்படுகிறது. புகார் அளிக்கும் நுகர்வோர் ஒருவர் அவரது புகாரில் பின்வரும் விவரங்களை குறிப்பிட வேண்டும். புகார் அளிப்பவரின் பெயர், விளக்கம் மற்றும் முகவரி. எவருக்கு எதிராக புகார் தாக்கல் செய்யப்படுகிறதோ அத்தரப்பினரின் பெயர், விவரம் மற்றும் முகவரி. புகார் சம்பந்தப்பட்ட நேரம், இடம் மற்றும் பிற தகவல்கள். புகாரை ஆதரிக்கும் ஆவணங்கள். புகார்களை மின்னணு முறையில் தாக்கல் செய்தல். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 நுகர்வோர் மின்னணு முறையில் புகார்களை தாக்கல் செய்வதற்கும் காணொளி கலந்தாய்வு மூலம் விசாரிப்பதற்கான உரிய ஏற்பாடுகளை பரிந்துரைக்கிறது. நுகர்வோர் தங்கள் வழக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. நுகர்வோர் மின்னணு தள உள்ளீடு மூலம் புகார் செய்யலாம். டாக்கில் இணையதளம் வாயிலாக புகார் அளிக்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையங்கள். 2019 சட்டத்தின்படி நுகர்வோருக்கு 3 அடுக்கு மேல் முறையீட்டு ஆணையங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. 1. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாவட்ட ஆணையம். 2. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில ஆணையம். 3. ஒன்றிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், ஒன்றிய ஆணையம். 2. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு.
ஒன்றிய அளவில் செயல்படும் நுகர்வோர் குறைதீர் ஆணைய குழு இது. ஒன்றிய அரசின் நுகர்வோர் விவகாரத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஆணைய தலைவராக நியமிக்கப்படுவார். 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தேவையான நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு எண்ணிக்கையிலான அதிகாரப்பூர்வ அல்லது அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களும் ஒன்றிய ஆணையத்தில் 150 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஒன்றிய குறைதீர் ஆணையம் தேவைப்படும் போதெல்லாம் கூடலாம். இருப்பினும் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு கூட்டத்தையாவது நடத்த வேண்டும். 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் ஒன்றிய ஆணையத்தின் நோக்கமாகும். ஒன்றிய குறைதீர் ஆணைய கூட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கான கலந்தாய்வு அவசியம். ஒன்றிய குறைதீர் ஆணையரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். 3. மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுவில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அமைச்சர் அவர்கள் தலைவராகவும், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் செயலாளர் அவர்கள் உறுப்பினர் செயலாளராகவும் உள்ளனர். அரசு மட்டத்தில் நுகர்வோர் தொடர்புடைய பிரச்சினைகளை இக்குழு கவனிக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட நடைமுறைகளில் குறிப்பிட்டுள்ளவாறு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக இக்குழு செயல்படுகிறது. மாநில அரசின் நுகர்வோர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்படுவார். தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 2023 மற்றும் இந்த சட்டத்தின் கீழ் தேவையான நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு அதிகாரி அல்லது அதிகாரி அல்லாத உறுப்பினர்களும் தமிழக அரசால் நிர்வகிக்கப்படுகின்றனர். மாநில நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 2023 தமிழ்நாடு அரசால் வரையறுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுவில் ஒன்றிய அரசு 10 உறுப்பினர்களுக்கு குறையாமல் நியமிக்கலாம். மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 கூட்டங்களை நடத்த வேண்டும். மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு கலந்தாய்வு கூட்டத்தின் இடம் மற்றும் தேதியை குழுவின் தலைவர் இறுதி செய்வார். 4. மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு. 2019 சட்டத்தின் பிரிவு 8 கீழ் மாநில அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவை நிறுவ வேண்டும். மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள்: 1. மாவட்டத்தின் ஆட்சியர் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்படுவார். 2. சட்டத்தின் அடிப்படையில் தேவையான நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள். மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 கூட்டங்களை நடத்த வேண்டும். மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு கலந்தாய்வு கூட்டத்தின் இடம் மற்றும் தேதியை குழுவின் தலைவர் இறுதி செய்வார். நடுவுநிலை முகமை குழுக்கள். புகார் அளிப்பதற்கு முன்பு இரு தரப்பினரும் சமரசத்திற்கு வர உதவும் வகையில் நடுவுநிலை முகமைகள் நிறுவப்பட உள்ளன. புகார் தீர்வு முகமை குழுவுக்கு நுகர்வோர் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்படும். அத்தியாயம் 5 பிரிவு 74. ஒன்றிய அரசால் தேசிய அளவில் ஒரு நுகர்வோர் மத்தியஸ்த பிரிவை நிறுவ வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மாநிலத்தின் அதிகார வரம்பிற்குள் செயல்படும் நுகர்வோர் நடுவுநிலை முகமை குழுக்களை நிறுவ வேண்டும் என்றும் கூறுகிறது. மாநில அரசு அந்த மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்ட மற்றும் மாநில ஆணையங்களுடனும் இணைக்க ஒரு நுகர்வோர் நடுவுநிலை முகமை குழுவை நிறுவ வேண்டும். ஒன்றிய அரசு தேசிய ஆணையத்துடன் இணைக்க ஒரு நுகர்வோர் நடுவுநிலை முகமை குழுவை நிறுவ வேண்டும். A. பட்டியலிடப்பட்ட நடுவுநிலை முகமை குழுவினரின் பட்டியல். B. நடுவுநிலை முகமை குழுக்கள் கையாளும் வழக்குகளின் பட்டியல். C. நடவடிக்கை பதிவு. மற்றும் D. விதிமுறைகளால் குறிப்பிடப்படக்கூடிய வேறு ஏதேனும் தகவல்கள். தீர்வு அறிக்கை கிடைத்த 7 நாட்களுக்குள் ஆணையம் நுகர்வோர் சிக்கலுக்கான தீர்வை பதிவு செய்து பொருத்தமான உத்தரவை பிறப்பித்து அதற்கேற்ப விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரும். 5. மாவட்ட ஆணையம் நடுவுநிலை முகமை குழுக்கள் மூலம் நிவாரணம். புகாரில் மாவட்ட ஆணையம் திருப்தி அடைந்தால் எதிர்த்தரப்பினருக்கு கீழ்க்கண்டவாறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். பொருட்களிலிருந்து சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாட்டை நீக்க, சேவைகளில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு, குறைபாடுகள் இல்லாத புதிய பொருட்களால் மாற்றுவதற்கு,
விலை மற்றும் கட்டணங்கள் போன்றவற்றை திரும்ப பெற, எதிர்த்தரப்பினரின் அலட்சியத்தால் நுகர்வோருக்கு ஏற்படும் எந்த ஒரு நட்டத்துக்கும் இழப்பீடாக வழங்கக்கூடிய தொகையை நுகர்வோருக்கு செலுத்துதல். ஆணைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தல். மாவட்ட ஆணையத்தின் தீர்ப்பை எதிர்த்து எந்த ஒரு நபரும் 45 நாட்களுக்குள் மாநில ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்யலாம். அவர் தொகையில் 50 விழுக்காடை அரசுக்கு செலுத்திய பிறகு. மாநில ஆணையத்தின் தீர்ப்பை எதிர்த்து எந்த ஒரு நபரும் 30 நாட்களுக்குள் தேசிய ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்யலாம். அவர் தொகையில் 50 விழுக்காட்டை அரசுக்கு செலுத்திய பிறகு. ஒன்றிய ஆணையத்திற்கு எதிராக எந்த ஒரு நபரும் 30 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அவர் தொகையில் 50 விழுக்காட்டை அரசுக்கு செலுத்திய பிறகு. ஒன்றிய ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்ட எந்த ஒரு உத்தரவாலும் பாதிக்கப்பட்ட ஒருவர் அத்தகைய உத்தரவு கிடைத்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் தேசிய ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்யலாம். பொருள் மற்றும் சேவைக்கான உத்தரவாதம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 83 படி ஒரு மனுதாரர் ஒரு உற்பத்தியாளர், சேவை வழங்குனர் அல்லது பொருள் விற்பனையாளருக்கு எதிராக புகாரை அளித்து நடவடிக்கை எடுக்கலாம். பின்வரும் சூழ்நிலைகளில் நுகர்வோர் புகார் வழக்கில் ஒரு உற்பத்தியாளர் மற்றும் சேவை வழங்குனர் பொறுப்பேற்க வேண்டும். 1. விற்கப்பட்ட பொருளில் குறைபாடுகள் உள்ளன. 2. பொருள் தயாரிப்பு குறைபாடுடையது. 3. உற்பத்தி விவர குறிப்புகளில் மோசடி நடந்திருக்கிறது. 4. தயாரிப்பு நிறுவனம் உத்தரவாதத்திற்கு இணங்கவில்லை. நடைமுறை உபயோக பயன்பாட்டிற்கு போதுமான தகவல்களை பொருள் விபரக்குறிப்பு கொண்டிருக்கவில்லை. உற்பத்தியாளர் மற்றும் சேவை வழங்குனரின் பொறுப்பு. பின்வரும் சூழ்நிலைகளில் நுகர்வோர் புகார் வழக்கில் உற்பத்தியாளர் மற்றும் சேவை வழங்குனர் பொறுப்பேற்க வேண்டும். 1. சேவை வழங்குனர் வழங்கும் சேவை குறைபாடுடையதாக இருந்தால் அவர்களே பொறுப்பாவார்கள். 2. அவர்களின் தரப்பில் கவனக்குறைபாடும் விதி மீறல்களும் இருந்தன. 3. சேவை வழங்குனர் சேவைகளுக்கு போதுமான வழிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க தவறிவிட்டார். 4. சேவை வழங்குனர் வணிக ஒப்பந்தத்தின் வெளிப்படையான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்க தவறிவிட்டார். விற்பனையாளரின் பொறுப்பு. பின்வரும் சூழ்நிலைகளில் நுகர்வோர் புகார் வழக்கில் ஒரு விற்பனையாளர் பொறுப்பேற்றுக் கொள்வது அவசியம். 1. பொருளை மாற்றிக் கொடுத்தல் அல்லது முறையில்லாத சேவை வழங்குதல். 2. பொருளின் தரத்தை பரிசீலிக்காமல் விற்பனை செய்தல் மற்றும் லாபத்துக்காக தரமில்லாத பொருளை விற்றல். பொருள் மற்றும் சேவை உத்தரவாதத்துக்கான விதி விலக்குகள். சட்டத்தின் பிரிவு 87 குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் மற்றும் சேவை நடவடிக்கைக்கு சில விதி விலக்குகள் உள்ளன. அவை: 1. பொருள் நுகர்வோரால் மாற்றப்பட்டது அல்லது வேண்டுமென்று புகார் சொல்லப்பட்டது. 2. உற்பத்தியாளர் பொருளை பயன்படுத்துவதற்கு போதுமான வழிமுறைகளை வழங்கியிருந்தால் ஒரு நுகர்வோர் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க முடியாது. பொதுமக்களுக்கு தெரிந்த எந்த ஒரு ஆபத்து குறித்தும் எச்சரிக்காததற்காக புகார் அளிக்கப்படும் பட்சத்தில் உற்பத்தியாளர் மற்றும் சேவை வழங்குனர் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குற்றங்களும் தண்டனைகளும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி பட்டியலிடப்பட்டுள்ள குற்றங்களும் தண்டனைகளும் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. 1. தரத்தை கொண்டு அல்லாமல் விற்பனை நோக்கிலான விளம்பரங்களுக்கான தண்டனை. பிரிவு 89 படி தரமற்ற முறையிலான விளம்பரங்களை ஒலிபரப்பும் உற்பத்தியாளரோ அல்லது சேவை வழங்குனரோ 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படுவார்கள். 2. கலப்படம் கொண்ட பொருட்களை தயாரித்தல், விளம்பரப்படுத்துதல், விற்பனை செய்தல், விநியோகித்தல் ஆகியவற்றுக்கான தண்டனை. பிரிவு 90 அடிப்படையில் கலப்படம் செய்த பொருட்களை விற்பனை செய்பவர், தயாரிப்பவர், விநியோகிப்பவர் என அனைவரும் தண்டிக்கப்படுவர். கலப்படம் செய்யப்பட்ட பொருள் நுகர்வோருக்கு குறிப்பிட்ட தீங்கினை ஏற்படுத்தியது என்றால் அதற்கான சிறை தண்டனை 6 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படும் மற்றும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. கலப்பட பொருளால் கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தினால்
அதற்கான கால அளவு 1 வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. கலப்படம் செய்யப்பட்ட பொருள் நுகர்வோருக்கு குறிப்பிட்ட தீங்கினை ஏற்படுத்தியது என்றால் அதற்கான சிறை தண்டனை 6 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படும் மற்றும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. கலப்பட பொருள் கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தினால் அதற்கான கால அளவு 1 வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. கலப்படம் செய்யப்பட்ட பொருள் நுகர்வோருக்கு மிக கடுமையான தீங்கினை ஏற்படுத்தியது என்றால் அதற்கான கால அளவு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். கலப்படம் செய்யப்பட்ட பொருள் நுகர்வோருக்கு மரணத்தை ஏற்படுத்தினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இது ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்க வாய்ப்பிருக்கிறது. நகல் பொருட்களை தயாரித்தல், விற்பனை செய்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றுக்கான தண்டனை. நகல் பொருட்களை விற்பனை செய்பவர்கள், தயாரிப்பவர்கள் அல்லது விநியோகிப்பவர்கள் அத்தகைய செயல்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரிவு 91 தெளிவாக கூறுகிறது. மேலே உள்ள பிரிவு 90 படி வழக்கு 1 2 மாதங்களுக்குள் ரூபாய் 26 லட்சத்தை திருப்பி தருமாறு கட்டுமான நிறுவனத்திற்கு ஆணை. ஒன்றிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மும்பையின் அந்தேரியில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு 2 மாதங்களுக்குள் ஒரு வாடிக்கையாளருக்கு ரூபாய் 26 லட்சத்தை திருப்பி தருமாறு ஒன்றிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. லைவ் ஸ்மார்ட் என்ற பெயரில் ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி திட்டத்தை தொடங்கிய கட்டுமான நிறுவனமான TK ரியாலிட்டி மும்பையின் குர்லாவில் உள்ள கோஹினூர் சுகாதார மையம் அருகே அமைந்துள்ளது. கட்டுமான திட்டத்தின் ஒரு பகுதியாக அம்ரேஷ் என்ற வாடிக்கையாளர் பெட்னேக்கர் 53,669 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு வீட்டை முன்பதிவு செய்தார். அந்த அடுக்கக வீட்டின் மொத்த விலை ரூபாய் 1.13 கோடி என மதிப்பிடப்பட்டது. இதற்காக அம்ரேஷ் ஆரம்பத்தில் ஏப்ரல் 2016 பதிவு கட்டணமாக ரூபாய் 6.46 லட்சத்தை செலுத்தினார். மேலும் பணம் செலுத்துவதை தொடர அவர் திவான் எனும் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து வீட்டு கடனை பெற்று கூடுதலாக ரூபாய் 20 லட்சத்தை செலுத்தினார். இதன் மூலம் மொத்தமாக ரூபாய் 25.95 லட்சம் செலுத்தப்பட்டது. கட்டுமான ஒப்பந்தத்தின்படி டிசம்பர் 2018 அடுக்கக வீடு அம்ரேஷிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் ஜனவரி 2019 முதல் 2 ஆண்டுகளுக்கு அதை ரத்து செய்ய முடியாது என்று ஒப்பந்தத்தில் ஒரு நிபந்தனை இருந்தது. இருப்பினும் இதையும் மீறி கட்டுமான நிறுவனம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அடுக்கக வீட்டை வழங்க தவறிவிட்டது. இதன் விளைவாக அம்ரேஷ் ஜனவரி 2019 ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு அவர் செலுத்திய தொகையை முறையாக திரும்ப பெறுமாறு கோரினார். ஆனால் கட்டுமான நிறுவனம் முறைப்படியான பதிலளிக்கவில்லை. வேறு வழியில்லாமல் அம்ரேஷ் ஒன்றிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளித்தார். அம்ரேஷுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 2 மாதங்களுக்குள் ரூபாய் 25.95 லட்சத்தை திருப்பித் தர வேண்டுமென்று ஆணையம் உத்தரவிட்டது. இவ்வழக்கு கட்டுமான ஒப்பந்த துறையில் அதிகரித்து வரும் நுகர்வோர் குறைகளை எடுத்து காட்டுகிறது. வீடு வாங்குபவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதில் நுகர்வோர் ஆணையங்களின் பங்கையும் நமக்கு சொல்கிறது. வழக்கு 2 வாடிக்கையாளருக்கு உத்தரவு தொகையை திருப்பி செலுத்தாமல் இருந்ததற்காக கட்டுமான நிறுவனத்திற்கு ரூபாய் 30,000 அபராதம். நுகர்வோர் ஆணைய நடவடிக்கை. சீமா பவானி 2018 ஆண்டு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் 2 கட்டுமான நிறுவனங்கள் மீது புகார் அளித்தார். அவருக்கு தரவேண்டிய ரூபாய் 2.59 லட்சத்தை அவர்கள் திருப்பித் தர தவறிவிட்டதாக புகார் அளித்தார். அக்டோபர் 20, 2018 அன்று நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 2 கட்டுமான நிறுவனங்களுக்கும் 1 மாதத்திற்குள் தொகையை திருப்பித் தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆணைய உத்தரவு இருந்த போதிலும் 2 நிறுவனங்களும் தொகையை திருப்பித் தர தவறிவிட்டன. கட்டுமான நிறுவனங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சீமா பவானி பிப்ரவரி 6,
2019 அன்று மற்றொரு மனுவை தாக்கல் செய்து ஆணைய உத்தரவை அமல்படுத்த ஆணையத்தை நாடினார். டிசம்பர் 3, 2021 அன்று கட்டுமான நிறுவனங்கள் தொகையை திருப்பித் தருவதாக ஆணையத்திற்கு எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளித்தன. இருப்பினும் அவர்கள் மீண்டும் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டனர். கட்டுமான நிறுவனங்களுக்கு ஆணையம் பலமுறை நினைவூட்டல் அறிக்கைகளை அனுப்பியது. ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை. சட்ட நடைமுறைகளை அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்தது மிகவும் கடுமையான நடவடிக்கைக்கு வழிவகுத்தது. அவர்கள் ஆணைய நடவடிக்கைகளை மதிக்காததன் காரணமாக நுகர்வோர் ஆணையம் காவல்துறைக்கு தகவல் அளித்தது. அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுத்தனர். கட்டுமான நிறுவன பிரதிநிதிகளை கைது செய்து ஆணையத்தின் முன் கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நிறுவன பிரதிநிதிகள் நுகர்வோர் ஆணையத்தின் முன் விசாரணைக்கு கொண்டுவரப்பட்டனர். மீண்டும் ஒருமுறை அவர்கள் இவ்வழக்கை தீர்த்து கொள்ள தயாராக இருப்பதாக கூறினர். கூடுதல் அவகாசம் அல்லது பேச்சுவார்த்தைக்கான அவர்களின் கோரிக்கையை ஆணையம் நிராகரித்தது. ஏற்கனவே போதுமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தாமதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்கு அவமரியாதை செய்ததற்காகவும் கட்டுமான நிறுவனங்களுக்கு மாவட்ட நுகர்வோர் ஆணையம் ரூபாய் 30,000 அபராதம் விதித்தது. இந்த தொகையை நுகர்வோர் சட்ட உதவி நிதியில் சேர்க்கவும் உத்தரவிடப்பட்டது. தொடர்புடைய 2 வழக்குகளில் நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 20,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் நடவடிக்கைகளின் போது ஏற்பட்ட சட்ட செலவுகளுக்காக நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ரூபாய் 70,000 செலுத்த வேண்டும் என்று ஆணையம் உத்தரவிட்டது. வழக்கு 3, மருத்துவ அலட்சியம் வழக்கு, மைல்கல். அனுராதா சாஹா எதிராக டாக்டர் சுகுமார் முகர்ஜியும் மற்றவர்களும். இவ்வழக்கு அனுராதா சாஹா வழக்கு என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இது அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் குணால் சாஹாவால் டாக்டர் சுகுமார் முகர்ஜி மற்றும் கொல்கத்தாவில் உள்ள AMRI மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய மருத்துவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது. 1998 ஆண்டில் டாக்டர் குணால் சாஹாவின் மனைவி அனுராதா சாஹா டாக்சிக் எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் எனப்படும் அரிய தோல் நோயால் பாதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சைக்காக கொல்கத்தாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தவறான அளவுள்ள மருந்துகளை வழங்கியதாகவும் ஒவ்வாமையை சரியாக கண்டறிந்து நிர்வகிக்க தவறியதாகவும் கண்டறியப்பட்டது. இதனால் அவரது நிலை மோசமடைந்தது. இறுதியில் பல உறுப்புகள் செயலிழப்பால் அனுராதா இறக்கும்படியானது. மருத்துவர் குணால் சாஹா நுகர்வோர் நீதிமன்றத்தில் மருத்துவ அலட்சிய வழக்கை முறைப்படி தொடர்ந்தார். முறையற்ற சிகிச்சைக்கு மருத்துவர்களும் மருத்துவமனையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். பல வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்திய உச்ச நீதிமன்றம் மருத்துவர்கள் மருத்துவ அலட்சியத்திற்காக குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. மருத்துவ நடைமுறைகளில் கவனக்குறைவு இருப்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அக்டோபர் 2013 உச்சநீதிமன்றம் டாக்டர் குணால் சாஹாவுக்கு இழப்பீடாக ரூபாய் 6.08 கோடியை வட்டியுடன் சேர்த்து வழங்கியது. அந்த நேரத்தில் இந்திய சட்ட வரலாற்றில் மருத்துவ அலட்சியத்திற்காக வழங்கப்பட்ட மிக உயர்ந்த இழப்பீடு இதுவாகும். வட்டி உட்பட இறுதி இழப்பீடு ரூபாய் 11 கோடியை தாண்டியது. இவ்வழக்கு இந்தியாவில் மருத்துவ அலட்சியம் தொடர்பான வழக்குகளுக்கு வரலாற்று முன்னுதாரணமாக அமைந்தது. தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் காக்கப்படும் என நோயாளிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மரியாதைக்குரிய மற்றும் மூத்த மருத்துவர்கள் கூட அலட்சியத்திற்கு பொறுப்பேற்க முடியும் என்றும், கவனக்குறைவு அல்லது காலாவதியான மருந்துகள் காரணமாக நோயாளிகளின் வாழ்க்கையை சமரசம் செய்ய முடியாது என்றும் தீர்ப்பு மீண்டும் வலியுறுத்தியது. முடிவுரை. நுகர்வோருக்கு அதிகளவான பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் 1986 ஆண்டு கொண்டுவரப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சில விதிகளை தொடர்வதோடு மேலும் சில புதிய விதிகளை இணைத்ததாகவே
2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நேரடி விற்பனை, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை நிறுவுதல், தயாரிப்பு சார் பொறுப்பு மீது கடுமையான விதிமுறைகள், விளம்பரங்கள் மீதான கடுமையான விதிமுறைகள், நியாயமற்ற வணிகம், நியாயமற்ற ஒப்பந்தங்கள் என்பவற்றுக்கான தீர்வுகள் போன்ற புதிய விதிகள் இச்சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நுகர்வோர் 6 வகையான உரிமைகளை பெற்றுக் கொள்கின்றனர். அவற்றில் தேர்ந்தெடுக்கும் உரிமை, தகவல் பெறும் உரிமை, பாதுகாப்பு சார் உரிமை, குறைதீர் உரிமை, நுகர்வோர் விழிப்புணர்வுக்கான உரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை போன்றன அடங்கும். இச்சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான உரிமைகளை பயன்படுத்தி நுகர்வோர் தங்களது நலன்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். 1. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 ஆகஸ்ட் 9, 2019 அன்று முறைப்படி அறிவிக்கப்பட்டது என்றாலும் இது ஜூலை 20, 2020 முதல் நடைமுறைக்கு வந்தது. 2. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 சிறப்பம்சங்கள் யாவை? நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்தல், சுலபமான குறை தீர்க்கும் முறைகள். 3. நுகர்வோர் என்பவர் யார்? 2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் 2 கீழ் 7ஆம் பிரிவு நுகர்வோர் பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. அதாவது, எந்த ஒரு பொருளையும் அல்லது சேவையையும் வாங்குபவர் அல்லது வாடகைக்கு எடுப்பவர் அல்லது உபயோகப்படுத்துபவர்கள் நுகர்வோர் எனப்படுகின்றனர். 4. நுகர்வோர் அல்லாதவர் யார்? நுகர்வோர்களாக இருக்க தகுதியற்ற நபர்களையும் இச்சட்டம் வரையறுக்கிறது. இவற்றில் அடங்குபவை: தயாரிப்புகளை இலவசமாக பெறுபவர்கள், சேவைகளை இலவசமாக பெறுபவர்கள், மறு விற்பனைக்காகவோ அல்லது மற்ற வணிக நோக்கங்களுக்காகவோ தயாரிப்புகளை வாங்குபவர்கள், ஏதேனும் வணிக நோக்கம் சார்ந்து சேவைகளை பெறுபவர்கள், சேவை ஒப்பந்த அடிப்படையில் சேவைகளை பெறுபவர்கள். 5. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் என்ன நுகர்வோர் உரிமைகள் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன? தகவல் பெறும் உரிமை, பொருள் மற்றும் சேவை பாதுகாப்பு உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கருத்துரைக்கும் உரிமை, தீர்வு தேடும் உரிமை, நுகர்வோர் விழிப்புணர்வு உரிமை. 6. சரக்கு அல்லது தயாரிப்பு பொருள் என்றால் என்ன? சரக்கு என்பது அனைத்து வகையான அசையும் சொத்துக்களையும் குறிக்கிறது. உட்பிரிவில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி உணவு என்பதையும் உள்ளடக்கியது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 பிரிவு 3 துணை பிரிவு 1 அவற்றின் ஜே. 7. புகாரினை யார் பதிவு செய்யலாம்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 நுகர்வோர் என வரையறுக்கப்பட்டுள்ள எவரும் புகார் செய்யலாம். பதிவு பெற்ற தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு புகாரினை பதிவு செய்யலாம். ஒன்றிய அரசிடம் புகாரினை பதிவு செய்யலாம். மாநில அரசிடம் புகாரினை பதிவு செய்யலாம். ஒரே நோக்கத்துடன் உள்ள நுகர்வோர்களின் சார்பாக 1 அல்லது அதற்கும் மேற்பட்ட நுகர்வோர்கள் புகாரினை பதிவு செய்யலாம். 8. வியாபார நோக்கத்திற்காக பொருட்களை அல்லது சேவையினை பெறும் ஒருவர் இல்லை. 9. நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்றால் என்ன? 2019 சட்டத்தின் கீழ் நுகர்வோருக்கு 3 அடுக்கு புகார் முறையீட்டு ஆணையங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாவட்ட ஆணையம்; மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில ஆணையம்; ஒன்றிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், ஒன்றிய ஆணையம். 10. நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களுக்கான பண அதிகார வரம்புகள் என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மாவட்ட ஆணையம் 50 லட்சம் வரை, மாநில ஆணையம் 50 லட்சம் முதல் 2 கோடி வரை, தேசிய ஆணையம் 2 கோடிக்கும் மேல். 11. புகாரை எங்கு பதிவு செய்யலாம்? ஒரு புகார் அதன்
உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் உள்ள மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். எதிர்த்தரப்பினரின் வணிக இடம் அல்லது குடியிருப்பு அல்லது புகார்தாரரின் வணிக இடம் அல்லது வசிக்கும் இடம் அல்லது புகாருக்கான காரணம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ துவக்கமான பகுதிக்கு அருகில் உள்ள நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளில். 12. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறைபாடு என்றால் என்ன? குறைபாடு என்பது தற்போது நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின்படியும் பராமரிக்கப்பட வேண்டிய தரம், தன்மை மற்றும் செயல்திறன் முறையில் ஏதேனும் தவறு அல்லது போதாமையை குறிக்கிறது. 13. நியாயமற்ற ஒப்பந்தம் என்றால் என்ன? நியாயமற்ற ஒப்பந்தம் என்பது ஒருபுறம் உற்பத்தியாளர் அல்லது வணிகர் அல்லது சேவை வழங்குனருக்கும் மறுபுறம் ஒரு நுகர்வோருக்கும் இடையிலான ஒப்பந்தமாகும். 14. தவறான வழிநடத்தும் விளம்பரம் என்றால் என்ன? தவறான விளம்பரம் என்பது எந்த ஒரு தயாரிப்பு அல்லது சேவையுடன் தொடர்புடையது. அதாவது அத்தகைய தயாரிப்பு அல்லது சேவையை தவறாக விவரிக்கும் ஒரு விளம்பரம் அல்லது அத்தகைய தயாரிப்பு அல்லது சேவையின் தன்மை, பொருள், அளவு அல்லது தரம் குறித்து தவறான உத்தரவாதத்தை வழங்குதல் அல்லது நுகர்வோரை தவறாக வழிநடத்த வாய்ப்புள்ளது அல்லது உற்பத்தியாளரால் உருவாக்கப்பட்டால் வெளிப்படையான அல்லது மறைமுகமான பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துகிறது அல்லது அதன் விற்பனையாளர் அல்லது சேவை வழங்குனர் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை உருவாக்குவார் அல்லது முக்கியமான தகவல்களை வேண்டுமென்றே மறைத்தல். 15. தவறாக வழிநடத்தும் விளம்பரத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? பொருள் தயாரிப்பாளர்கள், விளம்பர நிறுவனங்கள், பிரபல விளம்பரதாரர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள். 16. மின் வணிகம் என்றால் என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் மின் வணிகம் என்பது பொருட்கள் அல்லது சேவைகளை இணைய வழியே வாங்குவது அல்லது விற்பது. 17. மின்னணு வணிக நிறுவனம் என்றால் என்ன? மின்னணு வணிக நிறுவனம் என்பது மின்னணு வர்த்தகத்திற்கான மின்னணு வசதி அல்லது தளத்தை சொந்தமாக வைத்திருக்கும், இயக்கும் அல்லது நிர்வகிக்கும் எந்த ஒரு நபரையும் குறிக்கிறது. ஆனால் மின் வணிக நிறுவனத்தில் விற்பனைக்கு தனது பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்கும் விற்பனையாளரை உள்ளடக்காது. 18. ஒன்றிய நுகர்வோர் ஒழுங்காற்று ஆணையம் என்றால் என்ன? நுகர்வோரின் உரிமைகளை மீறுதல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நுகர்வோரின் நலன்களுக்கு பாதகமான தவறான அல்லது தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் தொடர்பான விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் நுகர்வோரின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஒன்றிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை CCPA நிறுவுவதற்கும் புதிய சட்டம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது. 19. ஒன்றிய நுகர்வோர் ஆணைய அரசியலமைப்பு என்ன? ஒன்றிய குறைதீர் ஆணையம் ஒரு தலைமை ஆணையரையும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் பிற ஆணையர்களையும் கொண்டிருக்கும். 20. ஒன்றிய நுகர்வோர் ஆணையத்திடம் புலனாய்வு பிரிவு உள்ளதா? ஆம். விசாரணையை நடத்துவதற்காக மத்திய ஆணையம் ஒரு இயக்குனரின் தலைமையில் ஒரு புலனாய்வு பிரிவை கொண்டிருக்கும். 21. ஒன்றிய நுகர்வோர் ஆணையத்தின் அதிகாரங்கள் என்ன? ஒன்றிய குறைதீர் ஆணையம் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாத்து, ஊக்குவித்து, அமல்படுத்தி சட்டத்தின் கீழ் நுகர்வோர் உரிமைகள் காக்கப்படுவதை உறுதிப்படுத்தும். 22. ஒன்றிய குறைதீர் ஆணையத்துக்கு சுயமாக செயல்பட அதிகாரம் உள்ளதா? ஆம். ஒன்றிய நுகர்வோர் ஆணையம் நுகர்வோர் உரிமை மீறல்கள் குறித்து தாமாக முன்வந்து அல்லது பெறப்பட்ட புகாரின் பேரில் அல்லது ஒன்றிய அரசின் அறிவுறுத்தல்களின் பேரில் விசாரிக்கலாம். 23. ஒன்றிய குறைதீர் ஆணையத்திற்கு புகார்களை பதிவு செய்ய அதிகாரம் உள்ளதா? ஆம். ஒன்றிய நுகர்வோர் ஆணையம் மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம் அல்லது தேசிய ஆணையத்தில் வழக்குக்கு ஏற்ப புகார்களை அளிக்கலாம். 24. ஒன்றிய ஆணையத்தின் முடிவுகளுக்கு எதிராக
மேல்முறையீடு செய்ய முடியுமா? ஒன்றிய ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்ட எந்த ஒரு உத்தரவாலும் பாதிக்கப்பட்ட ஒருவர் அத்தகைய உத்தரவு கிடைத்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் ஒன்றிய மேல்முறையீட்டு ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்யலாம். 25. விற்பனையாளர் என்பவர் யார்? விற்பனையாளர் என்பவர் வணிக நோக்கத்திற்காக இறக்குமதி செய்கிறார், விற்கிறார், விநியோகிக்கிறார், குத்தகைக்கு விடுகிறார், நிறுவுகிறார், தயாரிக்கிறார், மறுவிற்பனை செய்கிறார், சந்தைப்படுத்துகிறார், பழுது பார்க்கிறார், பராமரிக்கிறார். 26. உற்பத்தி மற்றும் சேவை உத்தரவாதம் என்றால் என்ன? எந்த ஒரு தயாரிப்பு அல்லது சேவையின் உத்தரவாதம் உற்பத்தியாளர் அல்லது தயாரிப்பு விற்பனையாளரின் நேரடி பொறுப்பாகும். 27. உற்பத்தி மற்றும் சேவை உத்தரவாத நடவடிக்கை என்றால் என்ன? இது தனக்கு ஏற்பட்ட நட்டத்துக்கான இழப்பீடு கோரி ஒரு நுகர்வோர் மாவட்ட ஆணையம் அல்லது மாநில ஆணையம் அல்லது ஒன்றிய ஆணையத்தில் செய்யும் புகாரை குறிக்கிறது. 28. இழப்பு என்றால் என்ன? தயாரிப்பு தவிர வேறு எந்த சொத்துக்கும் சேதம், தனிப்பட்ட இழப்பு, நோய் அல்லது மரணம், மனவேதனை அல்லது தாங்க முடியாத துயரம். 29. பொருள் மற்றும் சேவையால் நட்டமடைந்தால் நான் இழப்பீடு கோர முடியுமா? இல்லவே இல்லை. பொருள் மற்றும் சேவை நட்டமே இழப்பீட்டிற்கான அடிப்படையாக இருக்க முடியாது. 30. ஒரு பொருள் மற்றும் சேவை உத்தரவாத வழக்கில் யார் பொறுப்பேற்க முடியும்? பொருள் உற்பத்தியாளர் அல்லது சேவை வழங்குனர் அல்லது ஒரு பொருள் விற்பனையாளர். 31. பொருள் உற்பத்தியாளருக்கு இழப்பீடு கோருவதற்கு என்ன காரணங்கள் உள்ளன? பொருட்தயாரிப்பில் உற்பத்தி குறைபாடு உள்ளது, அல்லது பொருட்தயாரிப்பு வடிவமைப்பில் குறைபாடுடையது, அல்லது பொருட்தயாரிப்பு விவரக்குறிப்புகளில் தவறான தகவல். 32. பொருட்தயாரிப்பாளர் மற்றும் சேவை வழங்குனரிடமிருந்து நான் எப்போது இழப்பீடு கோர முடியும்? அவரால் வழங்கப்பட்ட சேவை தற்போது நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின்படியோ அல்லது எந்த ஒரு ஒப்பந்தத்தின்படியோ அல்லது வேறு விதமாகவோ வழங்கப்பட வேண்டிய தரம், தன்மை அல்லது செயல்திறன் முறையில் குறைபாடுடையதாகவோ அல்லது போதுமானதாகவோ இல்லை எனும் போதான சூழலில். 33. விற்பனையாளரிடமிருந்து நான் எப்போது இழப்பீடு கோர முடியும்? உடலுக்கு ஊறு விளைவிக்கும் பொருளின் வடிவமைப்பு, தரமற்ற உற்பத்தி அல்லது விபர குறிப்புகளில் போலி தகவல்கள். அவர் தயாரிப்பு பொருளை மாற்றியுள்ளார் அல்லது மாற்றியமைத்துள்ளார். பொருள் மற்றும் சேவை உத்தரவாத வழக்கில் கிடைக்கும் பாதுகாப்பு என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய குறிக்கோள் நுகர்வோரின் நலனை பாதுகாப்பதுதான். சேவை முறை ஒப்பந்தத்தின் தொடர்பாக அல்லது வேறு வகையிலும் செயல்படுத்த வேண்டுமென்று பொறுப்பு எடுத்துக் கொள்வது அல்லது வேறு வகையிலும் சேவைக்கு தொடர்பாக இருப்பது என்பதாகும். 35. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளிப்பதற்கான நடைமுறை என்ன? ஒரு புகார் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். வழக்கமான முறையில் நேரடியாக ஆணையம் சென்று தாக்கல் செய்யலாம். இணைய வழியாகவும் தாக்கல் செய்யலாம். http://edakil.nic.in/ 36. ஒரு நுகர்வோர் புகாரை ஒன்றிய நடுவுநிலை குழுமம் மூலம் தீர்க்க முடியுமா? ஆம். சேர்க்கைக்கு பிறகு முதல் விசாரணையிலோ அல்லது பிந்தைய கட்டத்திலோ தீர்வுக்கான ஒரு அம்சம் இருப்பதாக மாவட்ட ஆணையம் கருதினால் 2 தரப்பினரின் ஒப்புதலுடன் புகாரை ஒன்றிய நடுவுநிலை குழுமத்துக்கு பரிந்துரைக்கலாம். மேலும் புகாரின் எந்த கட்டத்திலும் ஒன்றிய நடுவுநிலை குழுமம் மூலம் தீர்வு காண வாய்ப்பிருக்கிறது. 37. ஒன்றிய நடுவுநிலை குழுமத்துக்கு ஏதேனும் கட்டணம் செலுத்த வேண்டுமா? இல்லை. ஒன்றிய நடுவுநிலை குழுமத்துக்கு எந்தவித கட்டணமும் நிர்ணயிக்கப்படவில்லை. 38. ஒன்றிய நடுவுநிலை குழுமம் மூலமான தீர்வுக்கு பிறகு மேல்முறையீடு செய்ய முடியுமா? ஒன்றிய நடுவுநிலை குழுமம் மூலம் சிக்கல் தீர்க்கப்பட்ட பிறகு மேல்முறையீடு செய்ய முடியாது. 39. ஆணையத்தில் தனது வழக்கை பிரதிநிதித்துவப்படுத்த நுகர்வோருக்கு ஒரு வழக்கறிஞர் தேவையா? விரைவான நிவாரணம் வழங்குவதற்காக நிறுவப்பட்ட நுகர்வோர் ஆணையங்கள் பகுதி அளவு நீதித்துறை அமைப்புகளாக இருப்பதால் நுகர்வோர் ஒரு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. நுகர்வோர்
தானே புகார்களை தாக்கல் செய்யலாம். நுகர்வோர் விரும்பினால் ஒரு நுகர்வோர் சட்ட ஆலோசகரின் சேவைகளை பெறுவதும் அனுமதிக்கப்படுகிறது. 40. புகாரில் என்னென்ன விவரங்கள் வழங்கப்பட வேண்டும்? புகார் அளிக்கும் நுகர்வோர் ஒருவர் அவரது புகாரில் பின்வரும் விவரங்களை குறிப்பிட வேண்டும். புகார் அளிப்பவரின் பெயர், விளக்கம் மற்றும் முகவரி. எவருக்கு எதிராக புகார் தாக்கல் செய்யப்படுகிறதோ அத்தரப்பினரின் பெயர், விவரம் மற்றும் முகவரி. புகார் சம்பந்தப்பட்ட நேரம், இடம் மற்றும் பிற தகவல்கள். புகாரை ஆதரிக்கும் ஆவணங்கள். 41. புகாரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் புகார் சார்ந்த காரணத்திற்கான நாளிலிருந்து, அதாவது சேவையில் குறைபாடு அல்லது பொருட்களில் குறைபாடு ஏற்பட்ட கண்டறியப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள் புகார் அளிக்கப்பட வேண்டும். இது புகாரை தாக்கல் செய்வதற்கான வரம்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. 42. நீதிமன்ற கட்டணத்தை நுகர்வோர் எவ்வாறு செலுத்துவது? மாவட்ட ஆணையம், மாநில ஆணையம், ஒன்றிய ஆணையத்தில் தாக்கல் செய்யப்படும் ஒவ்வொரு புகாருடனும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வங்கி வரைவோலை குறுக்கு கோடிடப்பட்ட அல்லது மாநில ஆணையத்தின் பதிவாளரின் பெயரில் இந்திய அஞ்சல் ஆணை மூலமாகவோ குறிப்பிட்டபடி கட்டணம் செலுத்தப்பட்டு மாநில ஆணையம் அல்லது தேசிய ஆணையம் அமைந்துள்ள அந்தந்த இடத்தில் செலுத்தப்படும். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆணையம் அவ்வாறு பெறப்பட்ட தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தும். 43. நுகர்வோர் ஆணையங்களால் எவையெல்லாம் சாத்தியப்படும்? பொருளில் உள்ள குறைபாட்டை நீக்கிட, மாற்று பொருளை தர, பொருளுக்கு செலுத்திய விலையை திருப்பித் தர, ஏற்பட்ட நட்டம் சேதங்களுக்கு நட்ட ஈடு தர, சேவையில் காணப்பட்ட குற்றம் அல்லது குறைபாட்டை நீக்கிட, நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை நிறுத்தவோ அதை மீண்டும் தொடர்வதை தடுக்கவோ, தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருளை விற்பனையிலிருந்து திரும்பப் பெறுவதற்கு ஆணையிட, மனுதாரர்களுக்கு ஏற்படும் வழக்கு செலவுகளை தரச் சொல்லிட. 44. நுகர்வோர் ஆணையத்தின் உத்தரவில் நுகர்வோர் திருப்தி அடையவில்லை என்றால் என்ன செய்வது? மாநில குறைதீர் ஆணையத்தின் தீர்ப்பு மன நிறைவு அளிக்காத நிலையில் தீர்ப்பு வெளியான நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் தீர்ப்புக்கு எதிராக உயர் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஒன்றிய குறைதீர் ஆணையத்தின் தீர்ப்பும் திருப்தி அளிக்கவில்லை எனில் அத்தீர்ப்பு வெளியான 45 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம்.